அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இது ஒரு புத்தக வாசிப்பு பகுதி மாஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிற புத்தகம் பரிபூர்ண ஆரோக்கியத்திற்கு 12 டேப்லெட்ஸ், 12 ஆன்மீக மாத்திரைகள். இந்த புத்தகத்தை நமக்கெல்லாம் அளித்தவர் டாக்டர் ஜி.கே. சார். அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முதல் மாத்திரையான தனிநபர் தியானம். ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தேவையானது பணம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அன்றாட வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு அவசியமோ அதே போல ஆன்மீகத்தில் பிரபஞ்ச சக்தி என்கின்ற விஸ்வமய பிராண சக்தி உடலில் தேவையான அளவு இல்லாத பொழுது பிராணமய உடலில் தடைகள் ஏற்பட்டு சரீரத்தில் பலவித நோய்கள் வருகின்றன. உண்மையிலேயே அன்றாடம் நமது சரீரத்திற்கு தேவையான சக்தி நாம் உறங்கும் பொழுது பெறுகின்றோம். ஆதலால் 2 நாட்கள் தூங்கவில்லை என்றால் 3வது நாள் எழுந்திருக்கவே முடியாத நிலை ஏற்படும். அதற்கு காரணம் சரீரத்தில் விஸ்வசக்தி குறைந்திருப்பதே. அப்பொழுது குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தூங்கினால் மீண்டும் சராசரி நிலையை அடைவோம். மிக முக்கியமான இந்த பிராணசக்தியை அதிக அளவு பெற தியானம் என்கின்ற நடவடிக்கை மிகவும் உபயோகப்படுகிறது. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது. இதையே ஆனாபானசதி தியானம் என்பார்கள். அதாவது உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்தல் ஆகும். இவ்வாறு சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நமக்கு எவ்வித எண்ணங்களும் வராது. அப்படி என்ன குறுக்கீடு இருந்தால் சட்டென அதை வெட்டிவிட்டு மறுபடியும் மூச்சு கவனித்தலுக்கு உட்பட்டால் போதும். இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பொழுது எண்ணங்களற்ற நிலை உண்டாகும். அச்சமயத்தில் விஸ்வசக்தி அதாவது பிராணசக்தி நமது உடலுக்குள் பாய்கிறது. தியானத்தினுடனேயே நமது ஆன்மீக வாழ்க்கை முழுவதும் தொடங்குகிறது. 3 மாடி கட்டிடம் ஒன்றை கட்டும் பொழுது தண்ணீர் தேவைக்கு எப்படி மோட்டார் பொருத்தி கொள்கிறோமோ அதுபோல விலை மதிப்பில்லாத இந்த மானிட உடம்பை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வரும்பொழுது அன்றாடம் தேவைப்படுகின்ற ஜீவசக்தி பெறுவதற்கு தூக்கத்தின் உதவியை மட்டுமே சார்ந்திருக்காமல் தியானத்தின் மூலம் வெகு எளியதாக குறைந்த நேரத்தில் பிராணசக்தி பெறுவது புத்திசாலித்தனமாகும். தியானம் எவ்வளவு நேரம், எங்கே செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும்? அடுத்த தலைப்பாக தியானம் செய்யும் முறை. தியானம் செய்வதற்கு சுகமான ஆசனத்தில் அமரவும், தரையில் பாய் மீதோ அல்லது நாற்காலியிலோ அமரவும், கண்ணாடி அணிந்திருந்தால் அதை கழற்றி விடவும், பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக இணைக்கவும், 2 கை விரல்களையும் ஒன்றுடன் ஒன்றாக சேர்க்கவும். உடல் இறுக்கமாக இல்லாமல் தளர்த்தியபடி இயல்பாக இருக்கவும், கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு நம்மில் இயல்பாகவும் இயற்கையாகவும் மென்மையாகவும் நடக்கும் சுவாசத்தின் மீது கவனத்தை செலுத்தவும். எந்த மந்திரங்களையும் உச்சரிக்க வேண்டாம். கடவுள் மற்றும் மகான்களின் உருவத்தை நினைக்க வேண்டாம். மனதில் எண்ணங்கள் எழும்போது அவற்றை விட்டு முழு கவனத்தையும் சுவாசத்தின் மீதே செலுத்தவும். தியானத்திற்கு முன்பும் பின்பும் தண்ணீர் பருக வேண்டும். உறங்கும் முன்னும் உறங்கி எழுந்த உடனேயும் தியானம் செய்வது மிகவும் அவசியம். பொதுவாக ஒவ்வொருவர் வயதிற்கேற்ப, உதாரணமாக 20 வயதினர் என்றால் 20 நிமிடங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்த அளவு சக்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்கள் தங்களது சௌகரியம் கருதி பல்வேறு சமயங்களில் ஏனும் அமர்ந்து மொத்தத்தில் 4 மணி நேரமாயினும் தியானத்தில் அமர்ந்தால் வெகு குறைந்த நாட்களிலேயே பரிபூரண உடல் நலம் பெறலாம். தொடர்ந்து 4 மணி நேரம் அமர வேண்டிய அவசியமில்லை. 20 நிமிடம், 30 நிமிடம், 40 நிமிடம், 1 மணி நேரம் என்று வெவ்வேறு சமயங்களில் அமர்ந்து மொத்தத்தில் 4 அல்லது 6 மணி நேரம் தியானம் செய்ய முயற்சிக்க வேண்டும். மூட்டு வலி இருப்பவர்கள் நாற்காலியில் அமர்ந்து தியானம் செய்யலாம். ஆஸ்துமா, இதய நோய் உள்ளவர்கள் படுத்த நிலையிலேயே தியானம் செய்யலாம். இடுப்பு வலி உள்ளவர்கள் சுவற்றில் சாய்ந்தபடி தியானம் செய்யலாம். பதஞ்சலி மகரிஷியின் வாக்கின்படி எந்தவிதமான சுகஸ்திர ஆசனமும் தியானத்திற்கு ஏற்றதுதான். என்ன குறுக்கீடு இருப்பவர்கள் சிறிது நேரம் தியானம் செய்து என்னால் தியானத்தில் ஈடுபட முடியவில்லை என்று நினைப்பார்கள். ஆனால்
உண்மையில் ஐம்புலன்களையும் சற்று நேரமேனும் அடக்குகிறோம் என்றாலே மிகுந்த அளவு சக்தி சேமிக்கப்படுகிறது. செய்த அந்த சில நிமிடங்களிலேயே நம்மையும் அறியாமல் எண்ணங்கள் அற்ற நிலை ஏற்பட்டு அபரிமிதமான விஸ்வசக்தி பெறுவோம். எனவே தியானம் செய்வதை ஒவ்வொருவரும் அன்றாடம் செய்ய வேண்டிய இன்றியமையாத ஒரு நடவடிக்கை ஆக்கி முயல வேண்டும். எவ்வாறான அனுபவங்கள் நேரும் என்பது நமது கைகளில் இல்லை. அனுபவங்கள் நேர்த்தாலும் நேராவிட்டாலும், தியானத்தில் காட்சிகள் ஏதேனும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், ஆலோசனைகள் வந்து கொண்டே இருந்தாலும், தேவையான பிராணசக்தியை பெறுவதற்கு சுமார் 40 நாட்கள் இடைவிடாமல் தியானம் செய்ய வேண்டும். நாளடைவில் சிறிது சிறிதாக மனம் அமைதி நிலையை பெற்று எண்ண அலை பாய்ந்த மனம் எண்ணமற்று வெற்று மனமாகும். பகலில் அலுவலக வேலை, வீட்டு வேலை நிமித்தம் தியானம் செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை முயன்று காலை, மதியம், மாலை என 3 முறை குறைந்த நேரமேனும், அதாவது 20 நிமிடத்திற்கு குறையாமல் தியானத்தில் அமர்ந்தால் மிக நல்லது. இதையே பிராண சக்தியற்ற நிலை எனலாம். இடர்பாடு அவ்வாறு முடியாதவர்கள் இரவு நேரங்களில் தியானம் மேற்கொள்ளலாம். உறங்கும் முன் நடு இரவில் விழித்தால் விடியற்காலை எழுந்த பிறகு தியானம் மேற்கொள்வார்கள் என்றால் விரைவிலேயே அதன் பலனை அடைவார்கள். அதேபோல் உடல் நலமற்றவர்கள் தூக்கமின்மையுற்றாலும் தியானம் செய்து கொண்டே உறங்கும் நிலையை அடைவது சுலபம். அதாவது சுவாசத்தை கவனித்துக் கொண்டே தியானத்தின் மூலம் உறக்கத்தை அடைவது வெகு எளிது. எப்படிப்பட்ட தூக்க மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் தியானம் செய்ய வேண்டும். விமானம், ரயில், பஸ், கார் பிரயாணங்களிலும் தியானம் செய்யலாம். எங்கேனும் காத்திருக்க நேர்ந்தால் அப்போதும் தியானம் செய்யலாம். உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருந்தாலும் படுக்கையில் படுத்தபடியோ அல்லது சாய்ந்தபடியோ கூட தியானம் செய்யலாம். இவ்வாறாக மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகள் வீணாக அவதிப்படும் நேரத்திலும் தியானம் செய்து வந்தால் 10 நாட்களில் குணமாகும் வியாதியையும் 5 நாட்களிலேயே குணமாக்கி கொண்டு வெளியே வரும் வாய்ப்பு உண்டு. அடுத்த தலைப்பாக சோல் ஸ்கேனிங். இந்த தியான ஆரோக்கிய விதானத்தில் முக்கியமாக சைவ உணவும் தியானமும் இன்றியமையாதவை. உடல் சுத்தத்திற்கு தினசரி குளியல் எவ்வளவு அவசியமோ ஆத்ம பரிசுத்தத்திற்கு தியானம் அவ்வளவு அவசியம். 2வது பாயிண்டாக, வீட்டிலேனும் வெளியிலேனும் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது பானை, குவளை, நீர்லாரி முதலியன தியானத்திற்கும் பிராணசக்திக்கும் உரிய குறிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்பிள்ஸாக எடுத்துக்கொள்ளணும். 3வது பாயிண்டாக, ஆரம்ப கட்டங்களில் மணிக்கணக்காக தியானம் செய்து நாடிமண்டல சுத்திகரிப்பை மேற்கொண்டு ஆரோக்கியமின்மையை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு குருவோ அல்லது தியான ஆரோக்கிய வல்லுநர்களுடைய தேவை இல்லை. நிரந்தர தியானம் செய்வதே இந்நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரே வழி. 4வது பாயிண்டாக, மற்ற தியான வழிகளில் ஈடுபடுபவர்கள் உடனே பலன் கிட்ட வேண்டுமானால் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் முறையை அனுசரித்தால் உடனடி பலன்களை அடையலாம். அல்லது மற்ற வழிமுறைகளையும் இந்த வழிமுறையையும் மாற்றி மாற்றி கடைபிடிப்பவர்க்கு சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் இம்முறையின் அருமை தெரியும். 5வதாக, ஆரோக்கியமின்மையால் பாதிக்கப்பட்டு தினமும் மருந்துகள் உட்கொள்வோர் மணிக்கணக்காக தியானம் பயில வேண்டும். இந்நிலையில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் பட்சத்தில் மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதை குறைப்பதோ நிறுத்துவதோ தங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படிதான் செய்ய வேண்டும். 6வதாக, தியானம் பயிற்சி தொடங்கிய ஆரம்ப கட்டங்களில் சிலருக்கு நோய்கள் அதிகரித்தது போல் உணர்வு ஏற்படும். அது நாடிமண்டல சுத்திகரிப்பின் விளைவாக பாவித்து சாதனையை தொடர வேண்டும். பயத்தால் நிறுத்திவிடல் ஆகாது. 7வதாக, நதி தீரங்கள், குளங்கள், குட்டைகள் போன்ற காட்சிகள் அனுபவங்களில் வந்தால் தியானத்திலிருந்து சுவாத்தியாயத்திற்கு, அதாவது புத்தகங்களை படித்தல், மற்றும் சுவாத்தியாயத்திலிருந்து சஜ்ஜன சாங்கத்தியத்திற்கு, அதாவது குரு மற்றும் மேல்நிலை தியானிகளுடன் பகிர்ந்து கொள்ளுதல் என பயிற்சியை விஸ்தரிக்க வேண்டும்.
அடுத்ததாக 8வது, தனிநபர் தியான பயிற்சியின் போது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பிரமிட் தியானம், பௌர்ணமி தியானம், கூட்டு தியானம் நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். 9வதாக, தியான பயிற்சியில் அபரிமிதமான ஆலோசனைகள் வந்தாலோ எவ்வித அனுபவமும் வரவில்லை என்றாலோ தியானத்தை கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. பஞ்சேந்திரியங்களின் செயல்பாட்டை நிறுத்துவதிலேயே நிறைய சக்தி சேமிக்கப்படுகிறது. ஒரு சில நொடிகளேனும் எண்ணமற்ற நிலையில் இருந்தாலே போதுமானது. 10வதாக, தியானம் செய்வதற்கு எவ்வாறான முகூர்த்த நாட்கள், நல்ல நாட்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தீட்டு முதலியான இதற்கு தடை இல்லை. என் நிலையிலேயும் விஞ்ஞானமயமான இத்தியானத்தை மேற்கொள்ளலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். முதல் ஆன்மீக மாத்திரை முடிவடைந்தது. அடுத்த ஆன்மீக மாத்திரையில் சந்திக்கலாம்.